வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கறவை மாடு வாங்கக்கூடிய விதங்கள் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த எந்த முறையில் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது உண்மையான ஒரு விஷயங்கள் தான் நான் சொன்னேன். சிலர் 80,000 வாங்கினா 10 லிட்டரு 15 லிட்டரு தான் கறக்கும், இல்லை 15 to 20 தான் கறக்கும். 80,000 15 to 20 கறந்ததுலாம் ஓகே. 14 to 15 கறந்ததுன்னா அது நமக்கு கட்டுப்படி. என்ன நமக்கு விலை வித்தியாசம் வந்துட போகுது சரிங்களா? அதில் நமக்கான ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நமக்கு பால் கறவையை நம்ம மெயினாக பார்க்கணும் சரிங்களா? இதுப்பே நம்ம மாடு வியாபாரி கிட்ட தான் இந்த மாடுகள்லாம் இருக்கு. ஏன் நம்ம விவசாயிகிட்ட மாடே இல்லையா? வியாபாரி உற்பத்தி ஒன்றும் பண்ண கிடையாது சரிங்களா? வியாபாரி மாடு உற்பத்தி பண்ணலை. அவங்களும் விவசாயிகிட்ட வாங்கிட்டு வந்துதான் அவங்க அந்த மாட்டை ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்து அந்த மாட்டுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே போட்டு அதை சரி பண்ணி அந்த மாட்டுக்கு கயிறு கட்டி கொம்பில் பெயிண்ட் கீண்டு எல்லாமே டிங்கரிங் எல்லாமே பழைய பஸ்ஸுக்கு என்னென்ன பண்ணி புது பஸ் ஆக்குவாங்களோ அதே மாதிரி இந்த நம்ம மாட்டுக்கு அவங்க விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய மாட்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு அதை நம்மள்கிட்ட ஏமாத்துவாங்க சரிங்களா? அது அப்படி இருக்கும். நீ எந்த எந்த விஷயத்த வேணுமா சொல்லுங்க, ஒரு சுழி விஷயத்த சொல்லுங்க, அதுக்கு 10 கதை சொல்லுவாங்க சரிங்களா? அந்த மாடு பல்லு ரேஸா உடஞ்சிருக்கட்டும், அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பால் ரொம்ப டைட்டா இருக்கு, காம்பு கறக்க முடியல, டைட்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வியாபாரி, அவங்க அவங்க சொல்றத நீ வேணா ஒரு மாட்டுக்கிட்ட போங்க, ஒரு வியாபாரிகிட்ட போங்க, அவங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்கன்னு பாருங்க. ஆனா அதே நீங்க மாடு விற்கும் பொழுது உங்க மாட்டை அவங்கள்ட்ட காட்டுங்க, அதுக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாடு விற்பனை ஆகாது, போவாது, வராது, என்னென்ன சொல்ல முடியுமோ அனைத்து விஷயமும் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாங்கும் பொழுது அதிக விலைக்கு விற்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மாட்டை நம்ம விற்கும் பொழுது அதை விலை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவாங்க சரிங்களா? அது வியாபார உத்தி. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வியாபாரத்துல அவங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கரெக்டா அதை பண்றாங்க. ஆனா நம்ம தான் அதுல ஏமாந்துறோம்ல, நம்மளாவே நமக்கு ஏமாறக்கூடிய இதை நம்ம பண்ணிக்கிறோம். என்ன காரணம்னா, கறக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க வாங்கிட்டு வரீங்களா, அந்த கறந்து பார்த்து வாங்குறது இல்லை சரிங்களா? இப்ப ஒரு சந்தைக்கு எடுத்துக்கங்க, ஒரு ஏதோ ஒரு சந்தையா இருக்கட்டும், சந்தைக்கு போறோம் அப்படின்னா ஊர்ல ஒரு 2 ஊருக்கு ஒரு வியாபாரி கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஏரியா அவங்க 10 மாடு 20 மாடு வச்சு விற்பாங்க. அதை விற்க முடியாத மாட்டை சந்தைக்கு கொண்டு வருவாங்க சரிங்களா? நல்ல மாடு வரும், சரியில்லாத மாடு வரும்னு வச்சுக்கங்க. ஆனா அந்த சந்தையில வியாபாரி தான் நம்மளுடைய விவசாயி மாடு கொண்டுட்டு விற்கிறானா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்க நம்ம விவசாயி மேக்சிமம் 100க்கு 60% வரமாட்டாங்க. ஏன்னா வரும்பொழுதே வியாபாரிக்கு தெரியும் விவசாயியா, இப்ப அவனை அவத்தியே மறிச்சு உனக்கு என்ன வேலை வரும் அப்படியே கொடுத்து அவனை அனுப்பிட்டுருவாங்க சரிங்களா? ஆனா சில விவசாயி மட்டும்தான் உள்ள நம்மள சந்தையில வருவாங்க. ஆட்டு சந்தையா இருக்கட்டும், மாட்டு சந்தையா இருக்கட்டும். ஏன்னா வியாபாரிக்கு தான் அங்க முக்கியத்துவமே. அந்த ஒரு நாள் விஷயம்தான் அவங்களுக்கு. ஒரு நாள் ஒரு மாட்டுக்கு 5,000 10,000 சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த 5,000 10,000 சம்பாதிக்கிறது நம்ம தான் வருஷ கணக்குல அந்த மாட்டை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருப்போம். விவசாயி கிட்ட ஊர்ல பார்த்து வாங்கலாம். இதே ஊர்ல எல்லா ஊர்லயுமே விவசாயி மாடு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாட்டை வாங்கிட்டு வந்தா இவங்க விற்கிறாங்க. ஏன் நம்மளால ஏன் கிராமத்துல போய் வாங்க முடியாதா? வாங்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அந்த போனா மாடு பார்க்கணும், வாங்கிட்டு வரணும். நம்ம யூடியூப்ல வரதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா? யூடியூப்ல வர்றது கம்மியான வீடியோக்கள் தான் வருது. விவசாயிகள் எவ்வளவு பேரோ இருக்காங்க கிராமத்துல, எவ்வளவு பேரோ மாடு விற்பனைக்கு வச்சிருக்காங்க சரிங்களா? அவ்வளவு பேருமே மாடு எல்லாம் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில தெரிஞ்சாதான். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுனால நான் வெளியில பேசுறேன் சரிங்களா? விவரம் தெரியாத வியாபாரிகள் இருக்காங்க, புரோக்கர் இருக்காங்க சரிங்களா, தரகர் இருக்காங்க. இப்ப ஒரு மாடு வாங்கி கொடுத்தா மட்டும் ஒரு மாட்டுக்கு 500 ரூபாய் கமிஷன் கொடுத்தா போதும். அப்படி இருக்கக்கூடிய வியாபாரியுமே நிறைய பேர் இருக்காங்க. நம்மள ஆச்சிட்டு போவாங்க, ஊரு பூரா சுத்துவாங்க. அவங்களுக்கு டீ சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும். மாடு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு 500 ரூபாய் கமிஷன். இல்லை அப்படின்னா இல்லை. அது நேரடியாவே அந்த மாட்டு பண்ணையாளர்கிட்ட போய் கொண்டு போய் விட்டு
நீ நம்ம 2 பேருமே யாரு விவசாயியும் நம்மளுமே பேசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க செய்வாங்க. ஆனா இது சந்தைக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களேன், அந்த விஷயங்கள் நடக்காது. ஆனா நிறைய மாடு அங்க வரும். வரட்டும், கண்ணு போட்ட மாடா நீங்க சந்தையில போய் எப்படி கறந்து பாக்குறது? மடி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வச்சுதான் எடுத்துட்டு வருவாங்க. முத நாள் கறக்காத மாட்டை அப்படியே பாலை கறக்காம அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. அங்க வந்துதான் கறக்குற மாதிரி வந்தா ஒரு தோரணை பண்ணுவாங்க. மறுநாள் வந்தா நீங்க வேணா பாருங்களேன், அவங்க பண்ணைக்கே கொண்டு போய் கட்டுங்க. இன்னைக்கு மாட்டை வாங்குறீங்க, அவங்க பண்ணையில கொண்டு போய் கட்டுறீங்க, 2 நாள் அவங்க பண்ணையில வேணா பால் கறந்து காட்ட சொல்லி நீங்க மாடு ஓட்டுவாங்க. எந்த வியாபாரியுமே ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா விவசாயி நல்லா இருப்பான். நான் என்ன சொல்றேன், நீங்க 1,00,000 ரூபா நீங்க விலை வைக்கிறது மட்டும்தான். நம்ம வந்து மாடு வாங்குறவங்க போய் அலைய முடியாம நம்ம வந்து விலை வச்சுக்கிட்டு வரமே தவிர, இல்லைன்னா வந்து விலைகள் வந்து கிடையாது. சரிங்களா? 70,000 80,000 கண்டிப்பா மாடு வாங்கலாம். அதே மாதிரி நம்ம கிராமத்திலயும் வாங்குங்க. சந்தைக்கு தான் போய் மாடு வாங்கணும்லாம் இல்லை, எங்கேயுமே வந்து மாடு வாங்கலாம். கிராமத்துல விசாரிச்சே மாடு வாங்கலாம். போனா மாடு போட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட நம்ம போகக்கூடாது. சரிங்களா? மாடு போனோமா பார்த்தோமா, விவசாயிகிட்ட மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்கக்கூடிய விவசாய புரோக்கர்ட்ட மாடு எடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து கண்ணு போட்ட மாடா இருந்தா அவங்க பக்கத்துல பார்த்தது போனதா இருந்தா வந்து அவங்க கேரண்டி கொடுப்பாங்க. மாடாவே வித்துக்கிட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த கேரண்டியை கொடுப்பாங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இது இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தாண்டி நம்ம மாடு வாங்கிட்டு வந்திருப்போம். அதை எப்படி திரும்ப ரிட்டர்ன் போய் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும்? சண்டை பிடிச்சிட்டு தான் கிடப்போம். சரிங்களா? சரியான மாடு தேர்வு தான் நம்ம பண்ணைக்கு கண்டிப்பா வந்து லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? சரியான மாடு தேர்வு மட்டும்தான். நீங்க மாட்டு பண்ணை வைக்கணுங்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. மாட்டை முதல்ல சரியா தேர்வு பண்ணி இந்த மாடு தான் வாங்கணும்னா இந்த மாட்டினுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். சரிங்களா? இப்ப இந்த சிவராஜ் ஒரு தாத்தா வந்து மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. அவர்லாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது தெய்வங்கள். ஏன்னா அவரை மாதிரி இப்ப அவர் தெரிஞ்சிருக்காருல்ல, தெரியாதவங்களாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் 100 மாடு 120 மாடு 1000 மாடு கிட்டத்தட்டலாம் வச்சு வளர்த்ததா வந்து சொல்றாங்க. மாடெல்லாம் எப்படி தேர்வு பண்ணுவாங்க, எப்படி வளர்க்குறாங்க, என்ன அப்படிங்கிறதுலாம் நம்மளால வந்து ஜீரணிக்கவே முடியாது. இப்ப நம்ம சின்ன சின்ன பண்ண 5 மாடு 10 மாடு வச்சிருந்தே நட்டமாயிட்டு போயிடுறோம். இவங்க 100 மாடு 150 மாடு 200 மாடு வச்சு வளர்க்குறவங்களாம் எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க? நம்மள மாதிரி வந்து கண்டமானி மாடு வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் ஆகும். சரிங்களா? நல்ல மாடா தேர்வு பண்ணி நல்ல மாடா எடுங்க. இதுல வந்து விவசாயி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, இதுல வியாபாரிக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு நம்மளால வந்து நான் வந்து அவங்கள குறை சொல்லலை. அவங்க வியாபாரி அவங்களுடைய தொழில அவங்க வந்து சரியா பண்றாங்க. நம்ம வியாபாரத்தை நம்ம சரியா பண்றோம். நான் என்ன சொல்ல, பால் மாடு கறவை மாடு வாங்க போறீங்களா, கரெக்டான மாடா பாருங்க, கறந்து பார்த்து வாங்குங்க, பைசா கரெக்டா கொடுக்குறோம், கரெக்டான பொருள் எடுத்துட்டு வந்து நீங்க உங்க வீட்டுல வச்சு வளங்க, நீங்க வந்து கரெக்டா வந்து இருக்க முடியும். சரிங்களா? முறையான மாடு வந்து நீங்க வாங்கணும், அவ்வளவுதான். முறை இல்லாமல் மாடு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? அப்போ நெய்து கறந்த மாடு நெய்து கறக்கல அப்படின்னு சொல்லி நண்பர் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாரு. அதுக்கான சொல்யூஷன் நாங்க சொன்னோம். தனிப்பட்ட முறையில பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னோம். இப்போ ஓரளவு ஓகே, கண்டிப்பா பால் வந்திருக்கும். சரிங்களா? வராத மாடு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சரியான முறையில வந்து மாடு வந்து தேர்வு பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா வாங்கலாம். 70,000 80,000 மாடு கிராமத்துல நீங்க இந்த 70,000 80,000 கொடுத்தீங்கன்னா 10 கறக்கக்கூடிய மாடு கிடைக்கும். ஒரு 8 16 கிடைக்கட்டுமே. அந்த 10 20 லிட்டர் கறக்கிற மாடை நீங்க போய் 1,50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்கு மேல கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க 70,000 80,000 15 லிட்டர் 16 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு கிடைச்சா ஓகே, சந்தோஷம், வாங்கிக்கலாம். ஃபேட்டஸ் நம்மளுக்கு பிரச்சனையே வராது. நம்ம வந்து சூப்பரா பால் வந்து கறக்கலாம், நல்ல விற்பனை பண்ணலாம், நல்ல லாபம் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.